வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேடி ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் மோகன் பாபு. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, திருச்சியில் நல்ல ஒரு அருமையான ஒரு வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஃபுல்லு பார்த்திங்கன்னா இது ஃபாரின் ஸ்டைலில் நல்ல ஒரு அருமையான ஒரு இன்டீரியர் டிசைனரு ஆர்கிடெக்ட் டிசைன் வச்சு இந்த வீடு பண்ணியிருக்காங்க. திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, கேகே நகர், சுப்பிரமணியபுரம், பொன்மலைப்பட்டி இந்த சரௌண்டிங்கில் நல்ல ஒரு அருமையான வீடு. எங்கேயுமே இந்த மாதிரி வீடு எங்கேயுமே இல்லை. அப்படி ஒரு வீடு நல்ல ஒரு நீட்டாக கட்டி நல்ல வாஸ்து பிரகாரம் 100% வாஸ்து பிரகாரம் இந்த வீடு பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போய் இந்த வீடை பார்க்கலாம். நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் நுழையிறப்ப பார்த்திங்கன்னா கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெவி கேஜில் நல்லா டிசைனிங் மெயின் கேட்டு கொடுத்துருக்காங்க. சின்ன கேட் ஒன்று, அப்புறம் கார் பார்க்கிங் கேட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேட்டாக கொடுத்துருப்பாங்க. உள்ளே நுழைஞ்சோன்னு பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டிகோ சைஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த மெயின் டோர் என்ட்ரன்ஸ் போர்ட்டிகோ சைஸே வந்து ஒரு 12 அடிக்கு 13 அடிக்கு இது போர்ட்டிகோ சைஸ் அமைஞ்சிருக்கு. இது அப்படின்றப்ப நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு போர்ட்டிகோ. இது மெயின் என்ட்ரன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல்ஸில் தான் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது கலர் டிசைனிங்லேருந்து எல்லாமே ஆர்கிடெக்ட் டிசைனிங்கில் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாம் அப்படியே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லு பார்த்திங்கன்னா இது எல்லாமே கிரைனைட், 100% எல்லாமே கிரைனைட்டு. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கார்டனுக்குன்னு செப்பரேட்டாக இடம் ஒதுக்கி 11 அடிக்கு 14 அடி கார்டனுக்கு செப்பரேட்டாக இடம் ஒதுக்கியிருக்காங்க. 11 அடிக்கு 14 அடி கார்டனுக்கு செப்பரேட்டாக, ஓகேங்களா. அப்படின்றப்ப உங்களுக்கு வீடை சுற்றிலுமே எல்லாமே உங்களுக்கு இடம் சுற்றிலும் வீடை சுற்றி வரல இடம் கார்டன் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இன்னொன்று ஸ்பெஷாலிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான். இது வந்து இந்த போர்ட்டிகோலேருந்து அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் என்ட்ரி ஆகிறோம். ரைட் சைடில் என்ட்ரி ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் மெயினாக வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு எல்லாமே கார் பார்க்கிங். ஒரு வீட்டுக்கு சின்ன கார் பார்க்கிங் மாத்திரம் பத்தாது. அப்படின்றப்ப 2 பெரிய இனோவா கார் நிப்பாட்டுற அளவுக்கு 16.25 அடிக்கு 17.25 அடி 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல கவர்டு கார் பார்க்கிங். இது நீங்கள் ஷீட் போடணும் அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபுல் எல்லாமே கவர்டு ரூஃப் போட்டு நல்லா அருமையாக நம்மளுக்கு இந்த கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடிக்கு இந்த கார் பார்க்கிங் ரைட் சைடில் ஒரு 8 அடிக்கு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்லேருந்து நம்ம அந்த கேட் சொன்னோம் பார்த்திங்களா, மெயின் கேட்டு, அது மாத்திரம் ஹெவி ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க இந்த கேட் எல்லாமே, சரிங்களா. வாங்க நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடு எப்படி பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. திருச்சியில் இன்டீரியர் டிசைனிங் இப்படி நல்ல அருமையாக. இது வந்து சேல் பண்ணுறதுக்காக கட்டின வீடு கிடையாது. இது 100% அவங்க இருக்கிறதுக்காக ஆற்று மணல் செங்கலில் கட்டின வீடு. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்வுட் டோர். மெயின் டோர் வந்து டீக்வுட் டோர், வெல்கம் டு அவர் ஹோம் அப்படின்னு சொல்லி என்ட்ரன்ஸில் நல்லா அருமையாக இது பண்ணியிருக்காங்க வேர்ட்ஸு. உள்ள என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏர் ஒரு சிட் அவுட்னு சொல்லுவாங்க, 4 ஏர்னு சொல்லுவாங்க இதில் எல்லாமே. இது 12 அடிக்கு 6 அடி 4 ஏர், சரிங்களா. வித்து வந்து 12, லென்த்து வந்து 12, வித்து வந்து 5.25, சரிங்களா. ஃபால் சீலிங், ஹை ரூஃப் சீலிங். இது 4 ஏர்லேயே பார்த்தீங்கன்னா ஹை ரூஃப் சீலிங் கொடுத்து நல்லா பிரம்மாண்டமான ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இதில் உள்ள நுழையிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப் எல்லாமே வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு இது பண்ணியிருக்காங்க. இந்த இது சிட் அவுட் உட்கார்ற மாதிரி அந்த வுட்டிலே பண்ணி இந்த இது டிசைனிங் பார்த்தீங்கன்னா வுட் எல்லாமே டீக்வுட் கிளாஸில் ஃபினிஷிங் கிளப்ப கொடுத்துருக்காங்க. இந்த இது மேலே விண்டோ பார்த்திங்கன்னா எல்லாமே விண்டோஸ் எல்லாமே குவாலிட்டியான டீக்வுட்டில் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த இது ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸில் இதாக இருக்குது. இப்போ நம்ம ஹாலுக்கு என்ட்ரி ஆகிறோம். ஹாலுக்கு என்ட்ரி ஆகணுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் வந்து நல்லா அருமையான 6 அடிக்கு 4 அடி டைல்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரின் ஸ்டைலில் ஃபால் சீலிங்கு, இன்டீரியர்ஸு எல்லாமே 100% குவாலிட்டி மெட்டீரியல்ஸ், சரிங்களா. இது உள்ள நுழையிறப்ப பார்த்திங்கன்னா இந்த ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 அடிக்கு 24 அடி ஹால் சைஸு, 23.25 அடி வரும். 16 feet by 23 feet 9 inches.
இது ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஃபா போட்டு டிவி ஷோகேஸ்க்கு ஆப்போசிட்டில் நல்லா ஒரு டிவைட் பண்ணி சோஃபா இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா டிவி ஷோகேஸ் இருக்குது. டிவி ஷோகேஸுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஃபுல் அண்ட் ஃபுல்லு நல்ல இன்டீரியர் ஃபினிஷிங் நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷன் வீட்டில் அந்த செல்ஃப்ஸ்லேருந்து எல்லாமே ஒன்று பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்து சொந்த யூஸுக்காக அவங்க எல்லாமே செலக்ட் பண்ணி எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கட்டி எக்ஸாக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டர் 3.5 இயர்ஸ் தான் ஆச்சு. இந்த வீடு அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, கேகே நகர், சுப்பிரமணியபுரம், இந்த பொன்மலைப்பட்டி இதுக்கு எல்லாமே நியர்பையில் தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த ஹாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹாலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய சைஸில் இருக்கும். இது ஃபால் சீலிங் லைட்டிங்ஸ் முதற்கொண்டு சும்மா நீட்டாக யூனிட்டியாக இருக்குது. இந்த இது எல்லாமே உங்களுக்கு இந்த விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா 6 feet by 6 8 feet விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங்லேருந்து அப்படியே டூப்ளெக்ஸ் மாடி படிக்கட்டு மேலே ஏறுறது பார்த்திங்கன்னா நல்லா அருமையான ஒரு படிக்கட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரைலிங் எஸ்எஸ்ல எம்எஸ் ரைலிங் வித் வுட்டு டீக்வுட் இது கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங்கில் டிசைனிங்கும் நல்லா அருமையாக இருக்கும். படிக்கட்டு கீழே நல்ல ஸ்டோரேஜ் நல்லா நீட்டாக அருமையாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது அப்படியே பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு டைனிங் பக்கத்தில் கிச்சன் பூஜை இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். இந்த செல்ஃப்ஸு பார்த்திங்கன்னா டைனிங் பக்கத்துலேயே நல்லா அருமையாக கட்லி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஷோகேஸ் ஒன்று நல்லா நீட்டாக இருக்கும். ஒரு நம்ம ஸ்டைலாக எப்படி வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோமோ அதனால் அது எல்லாமே மெட்டீரியல்ஸு ஒன்று செலக்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த வீடு பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ டைனிங் முடிஞ்சு கிச்சனுக்கு உள்ளே போகிறோம். இப்போ நம்ம கிச்சன் வந்து ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா யாருமே இந்த அளவுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு 13 அடிக்கு 11 அடி கிச்சன் சைஸ் கொடுத்துருக்காங்க. வெறும் கிச்சன் சைஸ் மாத்திரம் 13 அடிக்கு 11 அடி. நடுவில் பேசேஜ்லாம் இந்த பேசேஜ் இல்லாமல் இந்த வித்து கிச்சன் உள்ள இந்த மாடுலர் கிச்சன் இருக்குது பார்த்திங்களா, இது மட்டுமே 13 அடிக்கு 11 அடி. கிச்சனில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான இன்டீரியர் கிச்சன் ஸ்பெஷலிஸ்ட் வச்சு இந்த வீடு பண்ணியிருக்காங்க. கிச்சன் இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிச்சன்லேயே உட்காந்து நீங்கள் டைனிங் மாதிரி சின்னதாக சிம்பிளாக இது பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் வெளியே வைக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்குன்னு ஸ்பேஸ் தனியாக ஒதுக்கியிருக்காங்க. நல்லா பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லி எல்லாமே இன்டீரியர் கிச்சன் ஸ்பெஷலிஸ்ட்டை கொடுத்து தான் இந்த கிச்சன் எல்லாமே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இது 100% வாஸ்து பிரகாரம் இந்த வீடு அமைஞ்சிருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம அரிசி பருப்பு நம்ம ரைஸு மில்லட்ஸு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஸ்டீல் ரேக் இருக்குது பார்த்திங்களா, அரிசி போட்டு வைக்கிறதுக்கு இதெல்லாம் எல்லாமே அதிலே பண்ணி நீட்டாக அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இந்த செல்ஃப் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு உள்ளாரியே வந்து உங்களுக்கு அந்த வாட்டர் ப்யூரிஃபை இருக்குது பார்த்திங்களா, அதே உள்ளே போகிற மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க. எதனாலனா இன்டீரியர் டிசைனிங் வந்து இன்னும் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்து யோசிச்சுருக்காங்க. இது நான் சொன்ன பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு 8 அடி ஸ்பேஸ் இருக்குது. ரைட் சைடில் வந்து 8 அடி யூட்டிலிட்டி ஏரியா போகிறதுக்கு இந்த டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம இப்போ பூஜை ரூமுக்கு போவோம். பூஜை ரூம்னா என்ன, சாமி கும்பிட்ற நிம்மதியாக ஒரு சாமி கும்பிடணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பேஸ் கண்டிப்பாக வேணும். நின்று சாமி கும்பிட்ற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அதுக்கு நம்ம இப்போ உள்ளே போகிறோம். டோரே பார்த்திங்கன்னா நல்லா அருமையான நீட் ஃபினிஷிங்கில் ஒரு நல்ல டிசைனாக கொடுத்துருக்காங்க. மெயின் டோரு உள்ளே நுழைஞ்சோன்னு பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8.25 அடிக்கு ஒரு 6 அடி ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா, 6 அடி ஸ்பேஸுன்றப்ப நின்று ஒரு சாமி கும்பிட்றதுக்கு நல்லா பூஜை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்பேஸ் வந்து இன்டீரியர் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கலாசீரத்தோட இந்த வீடு அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, அதே மாதிரி யார் வாங்கினாலும் சரி, அது இந்துஸாக இருக்கலாம், முஸ்லீம்ஸாக இருக்கலாம், கிறிஸ்டின்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாருக்குமே தனியாக பூஜை பண்ணுறதுக்கு நமாஸ் பண்ணுறதுக்கு
பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வீடாக இது அமையும். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம டைனிங் முடிச்சுட்டு கீழே ஒரு பெட்ரூமை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பெட்ரூமு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூமு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த காமன் பாத்ரூம் படிக்கட்டு கீழேயே இந்த காமன் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த படிக்கட்டு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங், இது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஹை ரூஃப் சீலிங் மாதிரி அமைஞ்சிருக்கு. படிக்கட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே சினிமாவில் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு ஹை ரூஃப். இது வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மெட்டீரியல்ஸு, நம்ம எந்த மெட்டீரியல்ஸுமே கீழே வைக்கணும் அவசியமே கிடையாது. எல்லாமே இந்த படிக்கட்டு கீழே இருக்க ஸ்டோரேஜில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டைப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒன்று இந்தியன் வேணும், ஒன்று வெஸ்டர்ன் வேணும். அப்படின்றப்ப ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் இந்த இதில் வந்து இந்தியன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான இது பார்த்திங்கன்னா 6 அடிக்கு 4 அடி பாத்ரூம் சைஸ். இது 6 அடிக்கு 4 அடி பாத்ரூம் சைஸு. வாங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நல்ல இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காமன் பாத்ரூம் பக்கத்துலேயே வந்து வாஷ் மிஷின், நம்ம இது ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு, காலைல ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு நல்ல இடம் ஹால்லேயே ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் என்ட்ரி ஆனோன்னு பார்த்திங்கன்னா டோர் எல்லாமே குவாலிட்டி டோருங்க. நம்ம கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு ப்ளைவுட் வாங்கி அதுக்கு நல்ல ஒரு 6 mm ப்ளைவுட் 2 சைடும் ஃபினிஷிங் கொடுத்து பாலிஷ் பண்ணி நல்ல அருமையான டோர் கொடுத்துருக்காங்க. எல்லா டோர்ஸுமே அப்படி தான் இருக்கும். பாத்ரூம்க்கு வந்து எல்லாருமே வந்து பிவிசி டோர் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் இது மெயின் அந்த பாத்ரூம் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் சரி டோரும் சரி எல்லாமே டீக் வுட்டில் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் பெட்ரூம்ஸில் வந்து மாஸ்டர் பெட்ரூமில் பாத்ரூம் சைஸ் வந்து 8.25 அடி 8 feet 9 inches பை 5 அடி 5 feet. இப்போ உள்ள எல்லாமே கீசரோட வெஸ்டர்ன் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம உள்ளே நுழைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ன்றது சைஸ் வந்து சும்மா 12 அடிக்கு 10 அடி அப்படிலாம் கிடையாது. நல்ல 13 அடிக்கு 16 அடி மாஸ்டர் பெட்ரூமு. நல்ல டபுள் கிங்ஸஸ் காட் போட்டு நம்ம வார்ட்ரோப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வார்ட்ரோப்ஸில் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. நல்ல ஸ்பேசியஸான ஒரு வீடு. ஃபால் சீலிங் முதற்கொண்டு எல்லாமே இந்த பெட்ரூமில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏசி எல்லாமே இந்த வீட்டில் எல்லாமே 3 phase ஒன்று இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் ஒன்று இருக்குது, 2 கனெக்ஷனுமே இருக்குது. இது மாடிக்கு போகிற பாதையே பார்த்திங்கன்னா வித்து எவ்வளோ இருக்குன்னா 13 அடிக்கு 14 அடி இந்த சைஸ் வித்து கொடுத்துருக்காங்க. இந்த படிக்கட்டுக்கு மாத்திரமே இந்த இடம். இது டோட்டல் லேண்ட் சைஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3330 3330 ஸ்கொயர் ஃபீட்டு. இது கீழே அந்த படிக்கட்டில் கீழே வந்து டைனிங்கும் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அந்த இதுவும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிசைனிங் நல்லா தெரியுது பாருங்கள். லேண்ட் வந்து 3330 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியா 4400 ஸ்கொயர் ஃபீட்டு. டோட்டல் கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு இது எல்லாமே சேர்த்து 4400 ஸ்கொயர் ஃபீட் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ட்ரி ஆனோடனே பார்த்திங்கன்னா நல்லா வந்து டபுள் பெட்ரூம். மேலே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 டபுள் பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. 2மே மாஸ்டர் பெட்ரூம் தான். இது ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா 12 அடிக்கு 16 அடி ஹால் சைஸ் இது. சரிங்களா? 12 அடிக்கு 16 அடி ஹால் சைஸு. உங்களுக்கு டிவி ஷோகேஸ் வைக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு மேலே நல்ல ஒரு ஹால் நம்ம டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த 4A இருக்குது பார்த்திங்களா, அந்த 4A நல்லா அருமையாக தெரியும். நம்ம கீழேருந்து பார்த்த இடம் தான் இது. நல்லா மேலே நல்லா நீட்டாக தெரியும். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த எம்எஸில் வந்து நல்லா கிரில் டிசைனிங் கொடுத்து நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயின் டோர் என்ட்ரன்ஸ். நம்ம மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாஸ்டர் பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து கிட்டத்தட்ட கீழே பார்த்தோம் பார்த்திங்களா, சேம் அதே அளவோட இன்னும் 3 அடி சேர்ந்துருக்கும். இதில் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 13 அடிக்கு 19 அடி வரும் இதில். சரிங்களா? மாஸ்டர் பெட்ரூம் 3 அடி வெளியே இழுத்துருப்பாங்க.
நம்ம பால்கனி வெளியே ப்ரொஜெக்ஷன் இழுத்துருக்கிறதுனால உங்களுக்கு 13 அடிக்கு 19 அடி நல்லா தாராளமாக கிடைக்கும் ஹாலு. கிங் சைஸ் பெட்டு போட்டு ஃபால் சீலிங்லேருந்து எல்லாமே இன்டீரியர் ஃபினிஷிங் எல்லாமே பார்த்திங்கன்னா வால் பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து ரோலரோ இல்லை பெயிண்ட் ப்ரெஷ்ஷோ எதுவுமே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்ப்ரே பெயிண்டிங்கில் தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த பெயிண்டிங் வந்து உறிஞ்சி வராது, அந்தளவு கொடுத்துருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூமில் வந்து என்னென்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் முதற்கொண்டு இந்த இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்ம இதை கபோர்டை வச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் தாராளமாக இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ரெடி பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் ரூம் சைஸே வந்து பார்த்திங்கன்னா 5.5 அடிக்கு 5 அடி ட்ரெஸ்ஸிங் ரூம் சைஸு. இது பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி கீழே 9 அடிக்கு 5 அடி பாத்ரூம் சைஸ் வந்து 9 அடிக்கு 5 அடி பாத்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான இது, நல்லா எல்லாமே குவாலிட்டி பைப்பிங்லேருந்து எல்லாமே இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா WC வந்து எல்லாமே கவர்டு WC. சரிங்களா, ஃப்ரெஷ் எல்லாமே கவர்டில் வந்துடும் உங்களுக்கு. இந்த இதுலேருந்து நம்ம அப்படியே உள்ளே நம்ம திரிஞ்சு போகிறப்ப பெட்ரூமில் உங்களுக்கு பசங்க படிக்கிறாங்க, பெட்ரூமில் நீங்கள் இது ரெஸ்ட் எடுக்கிறப்ப பசங்க படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்டடி ரூமே பண்ணியிருக்காங்க இந்த இதில். அப்படின்றப்ப உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காமல் பசங்க படிக்கிறதுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த ரூம் வந்து. இது பால்கனிக்கு போகிற பாதை. இது பால்கனியும் பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் பால்கனி இருக்குது. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, ஸ்விம்மிங் பூலாக கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுறதுனா கூட அந்த பால்கனி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டடி ரூம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நல்லா இதாக இருக்கும். இது டைமென்ஷன் பற்றி சொல்கிறேன். இது சொன்னால் பார்த்திங்கன்னா 16 அடிக்கு 6 அடி 17 அடிக்கு 6 அடி உங்களுக்கு இதை நீங்கள் எல்லாமே ஆல்ட்ரு பண்ணி ஸ்விம்மிங் பூலாக யூஸ் பண்ணுறதா கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு லோடு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அவங்க ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணல. இப்போ இது நம்ம கார் பார்க்கிங் மேலே அது நம்ம நான் ஹாலில் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரைட் சைடில் இன்னொரு பெட்ரூமுக்கு போகிறோம். நம்ம இந்த பெட்ரூம் சைஸே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நல்ல ஒரு அருமையான பெட்ரூம் சார். இது பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 அடிக்கு 18 அடி பெட்ரூம் சைஸ் இது. சரிங்களா, 12 அடிக்கு 18 அடி வரும். 18 அடியில் 18 அடிக்கு இந்த பெட்ரூம் சைஸ் இது. நல்லா ஸ்பேசியஸான கிங் சைஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கு 10 விண்டோ சைஸே இருக்குது உங்களுக்கு. அவ்வளோ பெரிய விண்டோ கொடுத்து நல்லா ஸ்பேசியஸாக இது பண்ணியிருக்காங்க. இந்த இது பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூம் சைஸில் அந்த ஸ்டடி ரூம்லேருந்து வந்தோம் பார்த்திங்களா, இதுவும் நம்ம டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பால்கனிக்கும் நம்ம ப்ரொஜெக்ஷன் போய்க்கலாம். நம்ம இது நம்ம ஸ்விம்மிங் பூல் சொன்னோம் பார்த்திங்கன்னா, ஸ்விம்மிங் பூலாக கூட நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது மாஸ்டர் பெட்ரூம் தான். இது மாஸ்டர் பெட்ரூமில் நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம் சைஸ் இருக்குது பார்த்திங்களா, இது 8 அடிக்கு 5.5 அடி ட்ரெஸ்ஸிங் ரூம் சைஸு. 8 அடிக்கு 5.5 அடி 8 ஃபீட் பை 5.6 ஃபீட் ட்ரெஸ்ஸிங் ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 அடிக்கு 9 அடி பாத்ரூம் சைஸ். இது 5 அடிக்கு 9 சைஸ் பாத்ரூம் சைஸு. எல்லாமே ஹை சீலிங் ஒர்க்குமே உங்களுக்கு டைல்ஸு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐட்டம்ஸுமே வந்து கபோர்ட்லேருந்து அந்த செல்ஃப்லேருந்து இந்த WCலேருந்து நம்ம ஷவர்லேருந்து நம்ம குளிக்கிற சோவை இதில் வந்து எல்லாமே குவாலிட்டியாக நம்ம எப்படி இருக்கணுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் அவங்க இன்ஜினியர் வீடு தான். இது இன்ஜினியர் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. அவங்க ஓன் யூஸ்க்கு தான் கட்டியிருக்காங்க. சார் வந்து ஃபாரினில் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்து அந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்ம இருக்கிற வீடு இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கணும்னு இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் டு ஸ்கை, நம்ம ஹாலில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஓப்பன் டு ஸ்கை நல்ல ஃபினிஷிங்காக துணி காய வைக்கிறது, ட்ரெஸ்ஸை இது பண்ணுறதுக்காக, கிளாத் வந்து வெட் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு கவர்டு இது கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து யூட்டிலிட்டி ரூம்னு சொல்லுவாங்க. இது யூட்டிலிட்டி ரூம், லாண்ட்ரி, யூட்டிலிட்டி அந்த மாதிரி சொல்லிக்கலாம்.
இது வந்து லாண்ட்ரி எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஎஸ் இருக்குது இதுலேயே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் நம்ம பைப்பிங் லைன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பைப்பிங் கூட நம்ம வீட்டுக்குள்ளேயோ நம்ம வீடு சரௌண்டிங் அவுட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவுமே வராது. ஏன்னு சொன்னிங்கன்னா நம்ம ஃபாரின் ஸ்டைலில் டக்ட்டு வச்சு நல்லா எல்லாமே இன்டீரியர்லேருந்தே பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்கு கீழே ஒரு விண்டோ, மேலே ஒரு விண்டோ, நல்ல ஸ்பேசியஸான ஒரு படிக்கட்டு. இது வந்து நல்ல ஒரு ஹைஃபை ஒரு வீடு இருக்கணும், என் வீடு நான் இப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு நீங்கள் நேரில் வரணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அப்படியே இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு 100% தெரிஞ்சிடும். அவ்வளோ தூரம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா 12 அடிக்கு 11 அடி. இது வந்து ஒரு ரூம். இது 12 அடிக்கு 13 அடி. இந்த வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஸ்கைங்க. அப்பா எவ்வளோ பெரிய இடங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக மொட்டை மாடியில் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக தனியாக ஒரு இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி. இந்த பாத்ரூமு கட்டிலேருந்து இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா ஃபேமிலியில் 3-4 மெம்பர்ஸ் தான். பையன் வந்து ஆல்ரெடி ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாப்புல. அதனால் 3 பேர் தான் இந்த வீட்டில் இருக்காங்க. ரொம்ப இந்த வீடு யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு 3.5 இயர்ஸ் தான் இந்த வீடு கட்டி நல்லா அருமையாக நம்ம நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம மாடியில் போய் நம்ம இப்போ வாட்டர் டேங்க் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு, நம்ம சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றிலும் வீடு தான். நம்ம எம்டி பிளாட்டே நம்ம சுற்றி வீடு இடமே கிடையாது, எல்லாமே வீடு உள்ள பகுதி தான் இது. இந்த இதுக்கு மாடிக்கு போகிறதுக்கு நம்ம மாடி போகிறது ஓப்பன் டு ஸ்கை சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா. எக்ஸாம்பிள் ஓப்பன் டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு கெட் டுகெதர் பண்ணுறீங்க அப்படின்னா மாடியிலே பண்ணிக்கலாம். இல்லை தனியாக ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டி பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இதுவாக பண்ணிக்கிட்டு நம்ம ஷெட்டு மாதிரி ஒன்று போட்டு தாராளமாக இந்த இடத்துல ஒரு பார்ட்டி பண்ணிக்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேங்க்கு பார்த்திங்கன்னா ஃபுல் போருக்கும் வாட்டர் டேங்க்கும் ரெண்டுத்துக்கும் தனித்தனி ஃபுல்லு காங்கிரீட்லேயே பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே யூஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி ஒரு 6000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் டேங்க். இது சம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8000 ஸ்கொயர் ஃபீட்டு சம்ப். இதில் சுற்றிலும் இடம் இருக்குது. இதில் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப் லைனே வராது. அந்த இந்த சின்ன லைன்ஸ் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் டக்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாட்டர் பைப்பு, நம்ம பாத்ரூம்ஸ் பைப்பு எல்லாமே அதுக்குள்ளே இறங்கிடும். எல்லாமே 100% வாஸ்து பிரகாரம் இந்த வீடு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 5 minutes to 10 minutes ரீச் ஆகிடலாம். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு, கேகேஆர் எல்லாமே வித்தின் ஒரு 10 minutes ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். சென்னை பைபாஸு, மதுரை பைபாஸு ரீச் ஆகலாம். தேங்க்யூ வெரி மச்.